நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த 138 நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பொன்னான காலம்ங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையும் யாரோ சனி பகவான் ரூபத்துல வந்து கரெக்டா தீர்த்து வைக்க போறார் அப்படின்னா இதை விட வேற என்னங்க சிறப்பு இருக்கு. சந்தோஷ மழையில நினையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் எப்ப வருது அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த சந்தோஷ கடல்ல நினையக்கூடிய காலகட்டம். இப்ப நீங்க பண்ண வேண்டியது கோச்சாரம்ன்றது உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. சுய ஜாதகத்தில் எடுக்கக்கூடிய திசா புத்தி மட்டும் சூப்பரா இருந்துருச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க. அனைத்து பிரச்சனைக்கும் முற்று, அனைத்து சுகங்களும் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சரி, என்னன்றது பார்க்கலாம். சனி பகவான் யாரு அப்படின்னா உங்களுடைய 8ஆம் 9க்கு அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கார். இப்ப வக்ரம் பெற்று இருக்கார். சோ அவர் வந்து உங்களுக்கு அனைத்து ரூபத்திலையும் நன்மை பண்ணக்கூடிய வகையில, சிம்பிளா சொல்றேனே, உங்களுக்கு தூக்கம் போச்சு, ரொம்ப வருஷமாச்சு நிம்மதியா தூங்கி, ஏதோ தூங்குறீங்களே ஒழிய மன நிறைவோடு தூங்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஃபண்டாஸ்டிக்கா உங்களை நிம்மதியா உண்மையான நிம்மதியோட தூங்க வைக்கக்கூடிய ஒரு தாலாட்டு பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். யாருக்கெல்லாம் வந்து ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகள் பெருசா இருந்ததோ யாரோ வந்து அதுக்கு வழிகாட்டி அதுக்குண்டான தீர்வுக்குண்டான வழிக்குள்ள நீங்க போய் அதை முழுமையா, அது ஆயுர்வேதமா இருக்கலாம், அல்லது அலோபதியா இருக்கலாம், நேச்சுரோபதியா இருக்கலாம், ஏன் வேற டாக்டரா இருக்கலாம், எந்த ஒரு ரூபத்திலேயாவது புது வழி எதிர்பார்க்காத நபர்களால் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை டோட்டலி உங்களுக்கு சீராகும். அண்ட் சந்தோஷமா நீங்க எதெல்லாம் ரசிச்சு சாப்பிட கூட முடியலப்பா, வெறுப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, வாவ் சூப்பரா சரியாச்சு, நான் சாப்பிடலாமே நீ அப்படின்னு சந்தோஷமா இருக்க போறீங்க. யாருக்கெல்லாம் வீடு வாங்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு, ஏன் வாடகை வீட்டுல ரொம்ப, இந்த வீட்டுல வந்து ரொம்ப வருஷமா இருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஆனா வேற வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து அந்த வீடு மாறுறது மட்டும் இல்ல, அது சொந்த வீடா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு கூட உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய திசா புத்தி ஃபேவரபிளா இருந்தாலும், உங்க ஜாதகத்துல 4ஆம் வீடும் செவ்வாயும் குருவும் சூப்பரா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில இந்த 138 நாட்களினுடைய பிற்பகுதி ஒரு 55 நாட்கள் டிராவல் பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்துல சுகமாக சந்தோஷமாக அனுபவிக்கிற யோகம் சூப்பரா வரும். சரி, ஒரு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க, ரொம்ப நாளா 2 வீலர்ல போறீங்க, காருன்றது ஆசை, ஆனா பார்க்க தான் முடியும், வாங்க முடியுமா அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க இல்லையா, அந்த இடத்த சனி பகவான் பார்க்கிறார் இல்லையா, அது வாங்குறதுக்கு உண்டான வழிய அற்புதமா அவர் உங்களுக்கு கண்ணில் காமிப்பார். 7ஆம் பார்வையா சனி பகவான் பார்த்து, எப்பயுமே சனியினுடைய பார்வை பால் அப்படின்றது இருக்கும், மோசம் அப்படின்றது அர்த்தம். ஆனா இப்ப ஒரு வக்ரம் பெற்று இருக்கும் போது அந்த இயல்புக்கு மாறிய நிலையில வரும்போது உங்களுடைய ஆசைகளை அங்க நிறைவேற்றவே அவர் வரார். அதே மாதிரி சனி பகவான் நிறைவேற்றும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா கார் வாங்க முடியும்னா உடனே நான் எக்ஸ்ட்ராடனரியா லோன் வாங்குறதுக்கும் சனி பகவான் அலோவ் பண்ண மாட்டார். உன்னுடையது என்ன, எந்த அளவுக்கு நீ பண்ணும், எதை ஆசைப்படணும் அப்படின்றத ஒரு பக்கத்துல இருந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவார். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஆசை அப்படின்றது இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட ஆசைப்படலாம், ஆனா பேராசைன்றது இருக்கவே கூடாது இல்லையா, அதுல சிக்கி தவிக்கிறவங்க தான் நிறைய பேர். இப்ப சனியினுடைய பார்வை உங்க 4ஆம் வீட்டுல படும்போது அந்த மாதிரி எல்லாம் ஆகவே ஆகாது. அப்ப மிகப்பெரிய சூப்பரான பாயிண்ட், ரைட் கைடர். சனி பகவான் அப்படின்றது கரெக்டா வழி காமிக்க கூடியவர். அவருக்கு வேண்டிய பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றது சோம்பேறித்தனம் இல்லாம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி எதுலையுமே மன திருப்தியோட கரெக்டா டைமுக்கு எல்லாம் பண்ணிட்டாலே போறோம், ஆட்டோமேட்டிக்கா அவர் வழி காமிக்கிற மாதிரி யாருனாலையும் வழி காமிக்க முடியாது. சோ அத்தனை ஆசைகளும் சுகங்களும் உங்க பக்கத்துல தேடி வரும். அதே மாதிரி கடன் எக்கச்சக்கமா இருந்தது அப்படின்னாலும் அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை பெரிய லெவல்ல கொடுத்து நீங்க இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்களுடைய மைண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் ஃப்ரீலான்சரா என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணா உங்களுடைய ஸ்கில்ஸ் மூலியமா பொருளாதாரத்தை கொண்டு
வர முடியும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே சொல்லி கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அதுல பல ரூபத்துல பினான்ஸ் வர மாதிரி பண்ணி கடனை அடைச்சே தீருவீங்க. பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகவே இல்லையோ அல்லது குடும்பத்திற்குள்ள கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருக்காங்க, அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ ஒரு சுப நிகழ்ச்சி நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சினால உங்களுக்கு திடீர்னு யாரோ கிராஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்க குழந்தைகளுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் திருமணம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஓபியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கவங்க போன்ல பேசுவாங்க, அப்படியாப்பா இதுவும் அமையலையா, வெயிட் பண்ணுப்பா, கண்டிப்பா அமைஞ்சிடும்பா கல்யாணம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பேசிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்களோட என்னங்க ரொம்ப வருத்தமா இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு மனசு கேட்காம கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்லுவாங்க அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னு. அப்புறம் பார்த்தா உங்க வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அது சந்தோஷமா ஒரு திருமணத்துல கொண்டு போய் முடிகிற மாதிரி. இதைத்தான் நான் சொன்னேன், எதிர்பார்க்காத ஒருத்தர் சனி ரூபத்துல உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படின்றதுதான். அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கூட உங்களுக்கு அவ்வளவு ஒரு அந்யோன்யமாகவும் உங்க எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா டெலிவரி பண்ற அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயங்கள் நடக்கும். அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள அது உங்களுக்கு இருக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தைக்கும் உங்க பொண்ணுக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் இருக்கலாம், உங்களுடைய பையனுக்கும் மருமகளுக்கும் இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க முன்னாடி இருந்து அதை ஸ்மூத்தா சால்வ் பண்ணி உங்களுக்கும் அது சூப்பரா நடந்து அப்பாடா திருப்தியா இருக்குடாப்பா, இதுதான் பிரச்சனையா, இது இப்படி விட்டுட்டு போங்களேன் அப்படின்றதோ லைஃப்ன்றதே அட்ஜஸ்டிங்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான் அப்படின்றது நீங்க புரிய வச்சு உங்க குடும்பத்தை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு 40 வயசாச்சு 45 வயசாச்சு அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ டிவோர்ஸ் போயிட்டே இருக்கு, ஆனா டிவோர்ஸ் கிடைச்ச பாடே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இப்ப மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. ஆனா உங்க சுய ஜாதகத்துல அது ஒத்தே வராது அப்படின்ற நிலை இருந்ததுன்னா அது டக்குன்னு ஏதோ ஒரு லாயர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முடிச்சு கொடுக்கிற மாதிரி இப்ப அமைஞ்சு டோட்டலா அந்த பிரச்சனை ஒரு பெரிய முடிவுக்கு வரும் அப்படின்றதும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்துல நீங்க தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாம் பாசிட்டிவா போகும்போது இப்ப அவயோக திசைகள் நடந்தா இப்ப நீங்க அகலக்கால் வச்சிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போகும். சோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க, சனி கிரகத்தினுடைய நிலையில பார்த்துக்கோங்க. சனி பகவான் மட்டும் உங்களுக்கு வக்ரம்னு ஜாதகத்துல போட்டிருந்தது அப்படின்னா ஜாக்பாட்டுக்கு மேல ஜாக்பாட்டுங்க, சம்திங் எக்ஸ்ட்ராடினரியா நீங்க வின் பண்ண போறீங்க. சோ இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சனி பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹனுமன் சாலிசா கேளுங்க, படிங்க. ஹனுமனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடிய சேலஞ்சஸை வின் பண்ணக்கூடிய அந்த வழி அவர் காமிப்பார். ஸோ சுபம் நிச்சயம். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.